தலைப்புச் செய்திகள். 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் மும்முரமாக நடந்து வருகின்றன. 118 கிலோமீட்டர் தூரத்துக்கு அமையும் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு 63,246 கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்துக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு தமிழக அரசு கேட்டும் மத்திய அரசு நிதி ஒதுக்காத நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை டெல்லி பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். கோவை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்த போது திமுக கூட்டணியில் விரிசல் உருவாக வாய்ப்பு இல்லை என்று தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் உள்ள ஏல விவசாயிகள் சங்க கல்லூரியின் 50வது ஆண்டு பொன்விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டார். இந்த நிலையில் தமிழ்நாட்டுக்கு இருமொழிக் கொள்கையே போதுமானது, 3வது மொழி தேவையில்லை என்று அமைச்சர் பொன்முடி உறுதியளித்துள்ளார். பள்ளி வளாகங்கள் அருகே புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வதை தடை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. வன்முறையை ஏற்படுத்த முயலும் ராஜாவை கைது செய்யக்கோரி காவல் நிலையத்தில் காங்கிரஸ் புகார் அளித்துள்ளது. திமுக பவள விழாவில் விசிக பங்கேற்குமா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு அடுத்த மாதம் நடைபெற இருப்பதை அடுத்து நாளை கட்சி நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகை குஷ்பு வகித்த தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை விஜயதாரணிக்கு தர பாஜக மேலிடம் ஆலோசனை செய்து வருவதாக கூறப்படுவது தமிழக பாஜகவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முடா நில முறைகேடு வழக்கில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்ய சிறப்பு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. சுங்கச்சாவடிகள் விலை உயர்வை கண்டித்து காங்கிரஸ் முற்றுகை போராட்டம் நடத்தவுள்ளதாக கு. செல்வப்பெருந்தகை அறிக்கை விடுத்துள்ளார். சேலம் மாவட்டம் கொளத்தூர் அருகே புது வேலமங்கலம் வெள்ளக்கராட்டூர் கிராமங்களில் சிறுத்தை உலா வருவதால் வனத்துறையை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விஜய் டிவியில் ஒளிபரப்பாக இருக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சி அக்டோபர் 6ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கான செட் அமைக்கும் பணியிலிருந்த வடமாநில தொழிலாளி 20 அடி உயரத்தில் இருந்து தவறி விழுந்ததால் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விஜய் ஆண்டனி நடித்துள்ள ஹிட்லர் திரைப்படத்தின் முதல் 4 நிமிட காட்சி வெளியாகியுள்ளது. சென்னை மாநகராட்சியில் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. கலர் கலராக லிப்ஸ்டிக் போட்டதால் மேயரின் டபேதார் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னையில் 19 பெண் போலீசுக்கு வெளி மாவட்டங்களுக்கு இடமாறுதல் என்று கமிஷனர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக வெற்றி கழகம் மாநாட்டிற்கு தீயணைப்பு வாகனம், ஆம்புலன்ஸ் வாகனம் மாநாட்டில் நிறுத்துவதற்கு அனுமதி கோரி அந்தந்த அலுவலகங்களில் கட்சி நிர்வாகிகள் மூலம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று பள்ளிக்கூடம் மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்ந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் போலி மருத்துவர்கள் சிகிச்சை மேற்கொள்வதாக புகார் எழுந்து வந்தது. இந்த நிலையில் போலி மருத்துவர்கள் இயக்கி வந்த 15க்கும் மேற்பட்ட கிளினிக்குகள் அதிரடியாக சீல் வைக்கப்பட்டது. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி கூறி வரும் கருத்துக்கள் தொடர்ந்து சர்ச்சையை ஏற்படுத்தி வருகின்ற நிலையில் கோட்சே பார்வையில் செயல்படும் ஆளுநர் RN ரவி என்று சபாநாயகர் அப்பாவு பதிலடி கொடுத்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் அடுத்த மாதம் நடைபெறுகிறது. மாநாட்டின் முன்னேற்பாடுகள் பற்றி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நாளை மாலை நடைபெறுகிறது. கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையம் அருகில் மகாத்மா காந்தி சிலைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காலாண்டு தேர்வு விடுமுறை நீடிப்பு குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்று சற்று முன்னர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறிய நிலையில் தற்போது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தளத்தில் வெளியாகும் சினிமா, வெப் தொடர்கள் போன்றவற்றை ஒழுங்குபடுத்தி தணிக்கை செய்து வெளியிட உத்தரவிடக் கோரிய வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பழனி பஞ்சாமிர்தம் குறித்த அவதூறு வழக்கில் இயக்குனர் மோகன் மீது மேலும் ஒரு புகார் வந்துள்ளது. மாணவர்களுக்கு ஒரு குட் நியூஸ். தமிழ்நாட்டில் காலாண்டு தேர்வு விடுமுறையை அக்டோபர் 6ஆம் தேதி வரை நீட்டித்து பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுக்கோட்டை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நமனசமுத்திரம் பகுதி அருகே சாலையோரமாக ஒரு கார் நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்தது. இதனால் சந்தேகமடைந்த அப்பகுதி மக்கள் நமனசமுத்திரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இந்த நிலையில் சாலையோரம் நின்ற காரில் 5 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். புதுக்கோட்டை அருகே இதனால் பரபரப்பு நிலவியது. ISL கால்பந்து போட்டியில் ஐதராபாத் அணியை வீழ்த்தி பஞ்சாப் வெற்றி பெற்றது. IPLலில் 5 வீரர்களை தக்க வைத்துக் கொள்ள BCCI அனுமதி அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 2 வெண்கல பதக்கங்களை வென்ற வீராங்கனை மனுபாக்கர் தன் மீதான கிண்டல்களுக்கு என்னுடைய அழகான பயணத்தை பகிரும் ஒரு வழிமுறையாகும் என்று பதிலளித்துள்ளார். தங்கம் விலை அன்றாடம் புதிய உச்சம் கண்டு வருகிறது. நேற்று 1 கிராம் ரூபாய் 7000க்கு விற்பனையான நிலையில் சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 7060க்கு விற்பனையாகிறது.
மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.